என் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சட்னியை, வேர்க்கடலை சட்னியை சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அது வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது கூட வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க. பொடிசாக கட் பண்ணி நல்லா பொடி சாப்ஸாக கட் பண்ணி போட்டுங்க. அதில் காஞ்ச மிளகா, கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு காரத்துக்கு ஏற்றபடி போட்டுங்க. ஏன்னா பசங்க சாப்பிட்றது, அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு அதில் ஒரு பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல் பெரிய பூண்டாக தான் எடுத்துங்க. நான் சின்ன பூண்டு போட்டிருக்கேன். அது ஒரு 20 பூண்டு போட்டிருப்பேன் நான். நீங்கள் 10 பூண்டு பல் போட்டுங்க. போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சிங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பேனில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, கருவேப்பிலையை போட்டு, ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணி அரைச்ச சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு சட்னி ரெடியாக இருக்கும். அருமையாக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு லவ்வோடு